ராதிகா வணக்கம். நிச்சயமாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை தாமிரபரணி ஆற்றில் யாரும் எந்த சூழ்நிலையிலும் துணி கழிவுகளை வீச அதிரடி தடை விதித்து தற்போது உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. பாபநாசம் தாமிரபரணியின் தனியார் இடத்தை பொதுமக்கள் பயன்படுத்தவும் அந்த இடத்தின் மூலமாக சென்று மத சடங்குகள் என்ற பெயரில் பல்வேறு கழிவுகளை வீசவும் அதிரடி தடையும் தற்போது விதிக்கப்பட்டுள்ளது. மதுரை கிளையின் நீதி அரசர்கள் GR சுவாமிநாதன் மற்றும் புகழேந்தி அடங்கிய அமர்வு இந்த அதிரடி உத்தரவினை பிறப்பித்துள்ளது. இது குறித்த விவரங்களை சேகரித்த போது தாமிரபரணி ஆற்றில் இறந்தவர்களுக்கான சடங்குகள் என்ற பெயரில் துணிகள், செருப்புகள், பிளாஸ்டிக் பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு கழிவுகளை ஆற்றில் வீசுவதற்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை கடும் கண்டனம் தெரிவித்து இனி இதுபோன்ற செயல்களுக்கு தடை விதிக்கும் வகையில் முக்கிய உத்தரவினை பிறப்பித்துள்ளது. நீதிபதிகள் GR சுவாமிநாதன் மற்றும் P புகழேந்தி அடங்கிய சிறப்பு அமர்வு முன் சிவனு பாண்டியன் என்பவர் தொடர்ந்த இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது பாபநாசம் மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தில் முன்னோர் வழிபாடு மற்றும் திதி உள்ளிட்ட சடங்குகளுக்காக ஆயிரக்கணக்கானோர் தாமிரபரணி ஆற்றுக்கு வருவதாகவும் சடங்குகள் முடிவதும் பயன்படுத்திய துணிகள், துவாலைகள், செருப்புகள், பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் கலையங்கள் ஆகியவற்றை ஆற்றிலேயே வீசுவதால் கடுமையான சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுவதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் பாபநாசத்தில் உள்ள ஒரு தனியார் நிலத்தின் வழியாக பொதுமக்கள் ஆற்றுக்குள் சென்று சடங்குகளை மேற்கொள்வதால் அந்த இடம் முழுவதும் கழிவுகள் குவிந்து அந்த இடம் முழுவதுமே பாதிக்கப்படுவதாகவும் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இதனை அடுத்து அந்த தனியார் இடத்தை பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடாது என்றும் நீதிபதிகள் அதிரடி உத்தரவு பிறப்பித்தனர். அதே நேரத்தில் மத நம்பிக்கை என்ற பெயரில் யாருக்கும் ஆறுகளை மாசுபடுத்த உரிமை இல்லை என்றும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள மத சுதந்திரம் மற்றும் பொது சுகாதாரம் அனைத்துமே சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு உட்பட்டதே என்றும் நீதிபதிகள் தெளிவுபடுத்தியுள்ளனர். இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீர்கள் என்றால் தாமிரபரணி கரையை திருநெல்வேலியில் 59 கோடி ரூபாயில் அழகுபடுத்தும் திட்டத்திற்காக திருநெல்வேலி மாநகராட்சி முன்மொழிந்த இந்த திட்டத்திற்கு விளக்கம் அளிக்குமாறு திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையாளருக்கு வரும் ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்குள் விளக்கம் அளிக்குமாறு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தாமிரபரணி ஆற்றை பாதுகாக்கும் நோக்கில் தொடர்ந்து பல்வேறு வழக்குகளை தொடுத்து வரும் சுற்றுச்சூழல் ஆழ்வர் முத்தாலங்குறிச்சி காமராஜ் தாக்கல் செய்த மனு இன்று நீதிபதிகள் GR சுவாமிநாதன் மற்றும் புகழேந்தி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுவில் தாமிரபரணி ஆற்றின் இயற்கை நீரோட்டம், சுற்றுச்சூழல் மற்றும் உயிரியல் அமைப்புக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மட்டுமே எந்தவித மேம்பாட்டு பணிகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. இதை விசாரித்த நீதிபதிகள் திருநெல்வேலி மாநகராட்சி நிர்வாகம் இது குறித்து எந்த விதமான சட்ட திட்டங்களை அடிப்படையில் இந்த தாமிரபரணி ஆற்றை அழகுபடுத்தும் திட்டத்தை கொண்டு வரப் போகிறது என்பது குறித்து திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையர் விரிவான விளக்கம் அளிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. இதற்கு முன்பாக திருநெல்வேலி மாநகராட்சியின் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் திருநெல்வேலியில் வேய்ந்தான்குளம் மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள வேய்ந்தான்குளம் மற்றும் நயினார்குளம் மற்றும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் எதிரே உள்ள தாமிரபரணி கரைகள் சுத்தப்படுத்தியதில் இதுவரை என்னவும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதா எனவும் அந்த மனுவில் முத்தாலங்குறிச்சி காமராஜ் குறிப்பிட்டிருந்தார். இவை அனைத்தையும் கருத்தில் கொண்ட உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை இது குறித்து விரிவான விளக்கத்தினை தடை ஆணை கேட்டு முத்தாலங்குறிச்சி காமராஜ் சமர்ப்பித்திருந்த மனு மீது உத்தரவிட்டு இன்று மாலை தீர்ப்பினை வழங்கியுள்ளது. இது குறித்த விரிவான விளக்கத்தினை ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்குள் திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையர் வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது. தாமிரபரணி ஆற்றை முன்னேற்றும் வகையிலும் அதனை சுத்தப்படுத்தும் வகையில் மதுரை உயர்நீதிமன்ற கிளை அதிரடி உத்தரவுகளை இன்று பிறப்பித்திருப்பது மிகுந்த பேசு பொருளாகியுள்ளது. ராதிகா.